மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அரசியல் தலைமைத்துவம் வழங்குவதை தவிர வேறெந்த நோக்கமும் கிடையாது ஜனாதிபதி என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் வீரகேசரி பத்திரிகையில். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அனைவரும் எதிர்பார்க்கும் புதிய மாற்றத்தில் அரசு சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் முன்னேற்றமடைய முடியாது. அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய கட்டளைகள் காணப்பட்டாலும் மக்கள் சக்திதான் மிகவும் பலமானது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு படை தலைமையகத்தில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று அமைச்சின் கடமைகளை ஜனாதிபதி பொறுப்பேற்றுக் கொண்டார். பாதுகாப்பின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகள் ஆகியோருடன் ஜனாதிபதி விரிவாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். தாய் நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரசு உத்தியோகர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். அரசியலமைப்பின் சட்டங்கள் சட்ட ஒழுங்குகள் காணப்பட்டாலும் மக்களின் அதிகாரம்தான் பலமிக்கது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும் போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன. இந்த மாற்றம் அவர்களின் எதிர்பார்ப்பு என்பது அண்மை கால தேர்தல் வரலாற்றில் அரசு சேவையினால் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட சுமார் 80% ஆணையை எடுத்து காட்டுகிறது என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். தமது அரசாங்கத்துக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அனைவரும் எதிர்பார்க்கும் இந்த புதிய மாற்றத்தில் அரசு சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் முன்னேற்றமடைய முடியாது. வளர்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு அரசு சேவை இன்றியமையாதாக காணப்படுகிறது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். இச்சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருண் ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்றவர் சம்பத் துய்யகொந்தா, பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகி, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா, பாதுகாப்பு உறுப்பினர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம்.